உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க நான் வீட்டை அடமானம் வச்சது உண்மைதான். ஆனா ஆறுகிட்ட வச்சேன்? அந்த வட்டி கடை மாடசாமி கிட்ட வச்சேன். அதுக்கு இவரு வந்து வீட்டை கொண்டாடுவாரு, வீட்டை சப்டி பண்ணுவாருன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, அந்த மாடசாமி கிட்ட மாசம் மாசம் வட்டியோட சேர்த்து அசலையும் அடைச்சிட்டு வரோம். 1.5 லட்சம் ரூபாய் அடைச்சிருக்கேன். மாசம் தவறாம வட்டி பணத்தையும் கட்டியிருக்கேன். அப்புறம் எப்படிங்க வீடு முழுகி போகும்? ஐயா நல்லா பாருங்க, அந்த பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் தானே? கூட இருக்கிற அந்த கையெழுத்து போட்ட ப்ரோ நோட்டு, அதுல இருக்கிறது அவன் பொஞ்சாதி கையெழுத்து தானே? ஆறுகிட்ட கடன் வாங்கினதா எழுதிருக்கு, ஏன்ட்ட வாங்கினதா தானே எழுதிருக்கு. கடன் வாங்கினது ஏன்ட்ட தான். இன்னும் வட்டி கூட கட்டல, அதான் உண்மை. கோயில்ல வச்சு போய் சொன்னேன்னா நான் கழுவி போயிரும்ல. நான் பத்திரத்தை வச்சு பணம் வாங்க சொன்னது மாடசாமி கிட்ட. மாடசாமி கிட்ட வாங்க சொல்லி தான் நானே கொடுத்து விட்டேன். அநியாயமா போய் சொன்னேன்னா விலகாம போயிருவேன். நரங்கயா, இது பாருங்க, இவங்க வீடு பறிப்போன துக்கத்துல 1000 சொல்லலாம். சரி, அந்த மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்தாக. எங்க அந்த மாடசாமி? அவனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்க. அவனதான் தேடி போனமே, அவன் தான் ராத்திரியோட ராத்திரியா ஓடிவிட்டாம்ல. அடரே, இது நல்லா இருக்கே. என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. எங்க கிட்ட பத்திரத்தை வச்சு கடன் வாங்குவாங்களாம், கேட்டா மாடசாமி ஓடி போயிட்டானா. ஏங்க பணம் வாங்காம பத்திரம் எப்படிங்க எங்க கைக்கு வரும்? போய எல்லாம் சரி, ஆனா என்ன ஏதுன்னு விசாரிக்காம வீட்டை வந்து போட்டு சாமன் சட்டை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவியா? இப்ப என்னத்துக்கு நச நசன்னு பேசிக்கிட்டு? இந்தாயா வைகுண்டம், சாட்சியும் ஆதாரமும் எல்லாமே எங்க கையில தான் இருக்கு. நீங்க பொய் பொய்யா 1000 புழுகலாம், ஆனா எதுவும் ஆக போறது கிடையாது. பாரு பெரியாத்தா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தேவையில்லாம வார்த்தையை விடாத. எதுல சம்பந்தம் இல்லாத விஷயம்? என் தம்பிக்காக நான் பேசுதேன். அத தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுல. இந்த பாரு, இப்ப சொல்லுதே, அந்த பணத்தை இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் தம்பி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நான் வேணா அவன்கிட்ட சிபாரிசு பண்ணி அவகாசம் கொடுக்க சொல்றேன், போனா போகுதுன்னு. எங்க அண்ணன் உங்க கால்ல விழணுமா? அதுவும் பஞ்சாயத்துல. பெரியாத்தா, இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. என்ன நீ என்ன இங்க நின்னுகிட்டு அவங்க பக்கம் பேசுற? அதுக்காக அவங்க எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துவாங்க, என்ன கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, எங்க வீட்டை அடகு வச்சு அவர்கிட்ட தான் கடன் வாங்கணும். நீ என்னல பேசுற? இரு, நான் பேசிக்கிறேன். அந்த பணத்தை எங்களால உடனடியா தர முடியாது. அதுக்காக என் புருஷன் ஊர்காலெல்லாம் விழ முடியாது. ஒன்னு சொல்றேன், வீட்டை அவங்களே வச்சுக்கிட்டோம். பரணி, என்னத்தா நீ?
ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு நீ வேற குழப்பிட்டு கிடக்க. மொத்த குடும்பமும் தெருவுல நிக்குதா. நமக்கு அந்த வீட்டை விட்டா வேற என்ன நாதி இருக்கு? நீ வேற விஷயம் தெரியாம வார்த்தையை விட்டுட்டு கிடக்க. மாமா, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்லை, என்ன உன் கோட்டை ஏதாச்சும் முடிச்சிருக்கா உனக்கு? வீட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு என்ன கோயில்ல நிக்க சொல்லுதியா, இல்ல ரோட்ல போய் நிக்க சொல்லுதியா, இல்ல பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? வேற வழி என்ன? தெருவுல தான் நிக்கணும். நாங்க எதுக்கு தெருவுல நிக்கணும்? எனக்கு சொந்தமா அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அதுவும் என் பேர்ல இருக்கு. அங்க போய் தங்கிட்டு போறோம். என்னது உன் பேர்ல வீடா? யாரு இந்த உன் பக்கத்துல நிக்கிறான வெறும்பையன், அவன் வாங்கி கொடுத்தானா? அரண்மனை மாதிரி வீடுன்னா இந்த ஊர்ல இந்த சவுந்தரபாண்டி வீடு மட்டும்தான். யாரு எனக்கு தெரியாம யாரு உனக்கு அரண்மனை கட்டி கொடுத்தது? அந்த வீட்டை தான் சொல்றேன். அது ஏன் வீடுங்கிறதுனால தான் வீட்டை பூட்டிட்டு உங்க அத்தனை பேரையும் தெருவுல நிறுத்தின. இனி அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழைய முடியாது. நாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு குடி போக போறோம். என்ன என்ன பேசுத நீங்க? புத்தியோட தான் பேசுறியா? என் வீடுங்க அது உன் வீடு ஆயிடுமா? யாரு உனக்கு இந்த உரிமையை கொடுத்தது? என் வீடு அது, அது என் பொஞ்சாதி பேர்ல இருக்கு. கேட்டு பாரு. அத உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா அவதான் உரிமை கொண்டாடலாம். கண்டமெல்லாம் வந்து உரிமை கொண்டாட முடியாதுலா. அம்மா, என்னம்மா இவர் இப்படி பேசுறாரு? இவருக்கு தெரியாதா? என்னடா என்ன என்ன தெரியாது? என் பேர்ல இருந்த வீட்டை என் பொண்ணு பரணி பேர்ல எழுதி கொடுத்தாச்சு. அதை எழுதி கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. இப்ப அது அவ வீடு. அட்டி பாவி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, அப்பா எங்கம்மா போனாரு? ரொம்ப நேரம் ஆச்சுமா. எங்க போனார்னு தெரியலையேடி. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாருமா. ஆமால. இப்ப என்னம்மா பண்றது? சரி, வா நம்ம கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். வா. சரிம்மா. அம்மா, அப்பா எங்கம்மா போயிருப்பாரு? தெரியலையேடி. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அம்மா அம்மா, ஃபோன் கார்லயே இருக்குமா? ஆதி, ஆதி, என்னாச்சு ஆதி? இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? எதுக்கு அழறீங்க? ஆதி, நீங்க 2 பேரும் இவ்வளவு கல்லஞ்சக்காரங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, என்ன சொல்றீங்க? ஆதி, என்ன நடந்துச்சு? நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க, முதல்ல என்னன்னு சொல்லுங்க. உங்களால எப்படி பாருது இவ்வளவு கூலா யோசிக்க முடிஞ்சது? என் பொண்ணை பார்க்காம, அவ கூட பேசாம, விளையாடாம என்னால எப்படி இருக்க முடியும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என் தமிழை அனுப்ப வேணான்னு நீங்க சொன்னீங்களா பாரதி? உங்க 2 பேருக்கும் இதயமே இல்ல, இரக்கம், மனசாட்சி, இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா
நீங்க ஒரு வார்த்தை கூட என் பொண்ண போக வேணான்னு சொல்லாம இருந்திருப்பீங்களா? நீங்க கூட பரவாயில்ல பாரதி, ஆனா தமிழ் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்னப்பா பண்ணேன்? நீங்க என்னதான் பண்ணல. என்ன விட அந்த ஊட்டி கான்வென்ட் உங்களுக்கு பெருசா பிடிச்சில்ல? அங்க போய் குதிரையில போகணும், ஸ்விம்மிங் கத்துக்கணும், டிராயிங் வரையணும். அதனால நீங்க என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. இனிமே உங்களுக்கு நான் வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அதான் என்ன தாங்க முடியல. பாரதி, என்னால தமிழ் இல்லாம இருக்க முடியாது பாரதி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், இந்திரா, நீங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடவே இல்லையே. வந்து கொஞ்சம் சாப்பிடுங்களேன். இல்லக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம். கௌதம், நீ போய் சாப்பிடு போ. இந்திரா, நீ வா, அப்பதான் சாப்பிடுவேன். இல்ல, எனக்கு வேண்டாம் கௌதம். அப்ப எனக்கும் வேண்டாம், விடு. ஏமா இந்திரா இல்லனா இவர் சாப்பிட கூட போறது இல்ல போலயே. அம்மா, கௌதம் எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? டேய், முதல்ல அவளை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. போமா. இந்திரா, வா. எந்திரிச்சு போ இந்திரா. வா இந்திரா, வா. கௌதம், அகாடமில இருந்து கால் பண்றாங்க. ரிசல்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்து பேசு. ஹலோ ஹலோ, இந்திராவா? எஸ் மேடம். மேடம், குட் மார்னிங். சாரிம்மா, இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் யூ. ரிசல்ட் வந்திருக்கு. இந்திரா, 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 என்னாச்சுடி? ஏமா, தண்ணி கொண்டு வாமா. தண்ணி கொண்டு வா. இந்திரா, இந்திரா, என்னாச்சு இந்திரா? இந்திரா, 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 இங்க பாரு. இந்திரா, இங்க பாரு. எழுந்து. இங்க பாரு இந்திரா. என்னாச்சு இந்திரா? மெதுவா. இந்திரா, என்னாச்சு? என்னாச்சு இந்திரா? இந்திரா, யாரு பேசுறாங்க? சொல்லு. யாராச்சும் உன்னை மிரட்டுனாங்களா என்ன? என்னாச்சு? என்னோட ஐஏஎஸ் ரிசல்ட் வந்துருச்சா? அதுக்கே இப்படி அழற இந்திரா? என்னதான் ஆச்சு? என்னடி சொன்னாங்க? இந்திரா, சொல்லு இந்திரா. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே, அப்பவே தெரியலையா? ரிசல்ட் போயிடுச்சு போல. என்ன இந்திரா, ஃபெயில் ஆயிட்டியா? ராகினி, அப்படிலாம் இருக்காது. அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அம்மாடி இந்திரா, என்னதாம்மா ஆச்சு? தயவு செய்து சொல்லுமா, வாய் திறந்து. என்ன இந்திரா ஆச்சு? சொல்லி தொலைங்க. கௌதம், என்னோட ரிசல்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா கௌதம்? என்னோட ரிசல்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலையா? ஓ, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், ஆல்ரா, எங்க போற? யாரோ அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. நான் போயிட்டு யார் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்.
நீங்க தான் அங்க நின்றுட்டு இருக்கீங்களா? நான் வேற யாரோ நிக்கிறவங்கன்னு நினைச்சு வந்தேன். கடைசியில் இங்க வந்து பார்த்தா நீங்களா இருக்கு. மேடம், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, பெரியம்மா கூட பேசிட்டு இருந்தேன். நீங்க போங்க. ஓகே மேடம். ஐயோ, போச்சு, நாங்க மாட்ட போறோம். பாட்டி, நீங்க இவனை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் போய் மறைஞ்சுக்கோங்க. போங்க. என்ன செல்ல இப்படி நிக்கிறா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவன் எந்த மூமெண்ட்டும் இல்லாம பொம்மை மாதிரி நிப்பா. பாட்டி, பாட்டி, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க. யோ, போயா. நீ பாத்துக்கிறியா? போங்க. பாத்துக்கிறியா நீ? ஐயோ, இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மாட்டிப்போம் பாட்டி. முதல்ல இவளை இங்க இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். ஏய், என்ன செல்லா இவ இப்படி நிக்கிறா? பாத்தீங்களா பாட்டி, இந்த சிச்சுவேஷன்ல கூட இப்படி நகராம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னு. அவ்வளவு அழுத்தமான ஆள் இவன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல எங்க அத்தை அவளை மருமகளா ஏத்துக்கவே இல்ல. அப்புறம் வேண்டாம் வெறுப்பா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. தீபாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் வெளி பார்வைக்குதான். உள்ளுக்குள்ள உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்காம போயிட்டாலேங்கிற ஏக்கம் இன்னும் இருக்கு. கார்த்திக்கும் தீபா மேல பெருசா விருப்பம் இல்ல. ஏதோ தாலி கட்டிட்டோமேன்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு மனசுலயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை இருந்துச்சு. இல்லையே, கார்த்தி தான் மேல உயிரையே வச்சிருக்காருதா தீபா சொன்னாலே. அதெல்லாம் சுத்து போய். அவருக்கு அவ மேல விருப்பம் இருந்தா இன்னும் ஏன் தனியாவே இருக்காங்க? என்ன சொல்ற? ஒன்னும் புரியல. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு சொல்றேன். அவங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிக்கல. தனித்தனியா தான் இருக்காங்க. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவ உங்க ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ அவ்வளவு நல்லவ இல்ல. அப்பாவியா ஒன்னும் தெரியாத மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தையே கலைச்சு போட்டுட்டா.
என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என்னை வீட்டை விட்டே துரத்திட்டா. அப்போ நீங்க அவங்க வீட்ல இல்லையா? அந்த தீபா தான் பிளான் பண்ணி என்னை துரத்திட்டாளே. அப்புறம் எப்படி நான் அங்க இருக்க முடியும்? அதோட அண்ணன் தம்பிக்குள்ளேயே சொத்து பிரச்சனைய உண்டாக்கி இன்னைக்கு கார்த்திய லேபரா உங்க கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டா. என்னங்க அவளை பத்தி இவ்ளோ குறை சொல்றீங்க? அவ இன்னும் நிறைய செஞ்சிருக்கா. அதெல்லாம் சொல்லிட்டே போனா நாள் கணக்குல ஆகும். அவ எந்த வகையிலயும் கார்த்திகேத்து ஜோடியே இல்ல. அத நான் அத்தை கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் என்ன பழி வாங்குறா. இந்த மாதிரி நேரத்துலதான் நான் உங்களை பார்த்தேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தான் அவரு எழுதின மாதிரியே நான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். கொரியர் மூலமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததும் அதுக்குதான். மொத்தத்துல சொல்லணும்னா தீபா இடத்துல நீங்க இருந்தா கார்த்தி வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க. எப்படியோ ரம்யாவை நல்லா குழப்பி விட்டாச்சு. இனிமே அவ கார்த்தியை விட மாட்டான்னு நினைக்கிறேன். நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும் போல தெரியுது. தீபா, உன்னை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிக்காம ஓய மாட்டேன்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க அண்ணி. நீ எங்க இருக்க? நான் மளிகை கடையில காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அண்ணி. இல்ல, ரம்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போனை கொடுக்கறேன், நீ பேசு. கொடுங்க அண்ணி. இந்தாங்க, தீபா தான் பேசுறா. ஏய் சொல்லு தீபா. என்ன அம்மோ திடீர்னு வந்திருக்க? சொல்லிருந்தா நானும் வீட்லயே இருந்திருப்பேன்ல. இல்லடி, கம்பெனிக்கு போற வழியில அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னதான் பார்க்க முடியல. என்ன பண்றது, நீ வரது தெரியாம நான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏய் இல்லடி, எனக்காக அவசரமா வர வேண்டாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி, நான் அப்படியே கம்பெனி கிளம்புறேன், வச்சிடுறேன். சரி அம்மு. ஆண்டி, நான் அப்ப கிளம்புறேன். என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறேங்கிற? நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல மைதிலி, அம்மா கூட்டிட்டு போய் சாப்பிட வைமா. சரிங்கம்மா. இல்ல, எனக்கு வேண்டாம். அதெல்லாம் முடியாது. இது இந்த ஆண்டியோட அன்பு கட்டளை. நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். போ சாப்பிடு. கூட்டிட்டு போமா. வாங்க. போதும் போதும். சாப்பிடுங்க. டிஃபன் நல்லா சூப்பரா இருக்கு. சட்னியும் எக்ஸலண்ட். இது எல்லாமே தீபா கைவண்ணம் தான். அவதான் செஞ்சா. தீபா சமையலையும் எக்ஸ்பர்ட்டா? இப்படி ஒரு டிஃபனை நான் சாப்பிட்டதே இல்ல. எங்க வீட்டு வேலைக்காரி கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பா. அததான் நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னொரு இட்லி வைக்கவா? இல்ல, போதும்.
இப்ப சாப்பிட்டதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தீபாவோட சமையல் டேஸ்ட் இன்னும் நாக்கிலேயே ஒட்டிட்டு இருக்கு. எங்க எல்லாருக்கும் நீங்க gift கொடுத்தீங்க. கார்த்திக் தீபாவுக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? தீபாவுக்கு தானே. அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டே காத்துட்டு இருக்கு. என்னது? அது சஸ்பென்ஸ். அத அவகிட்ட தனியா கொடுப்பேன். சரி வாங்க, கை கழுவுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பையன், என் பையன், யாராவது என் பையனை காப்பாத்துங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்களா? அவன் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான். என் பையன் காப்பாத்துங்க. அந்த பையன் இந்த பக்கமா வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கான். யாராவது என் பையனை காப்பாத்த உதவி செய்யுங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்க. எப்படிமா குழந்தைய காப்பாத்த முடியும்? தண்ணியோட வேகத்தை பாத்தீங்கல்ல? காப்பாத்த போனா அவங்க தண்ணியில போயிடுவாங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Thank you. எனக்கு உதவி பண்ணதுக்கு. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் டெய்லி பண்ண மாட்டல. இப்ப ஏதோ காப்பாத்திட்டேன், ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், எப்பனாலும் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன்னா என்னுடைய வைஃப் நான் ரொம்ப விரும்புறேன். என்னுடைய லைஃப் அது நீ மட்டும்தான். தோ பாரு, புயல் கூட உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னுடைய ஃபங்க்ஷனும் இங்க தான் நடக்குது. தோங்க பாரு, அவங்க தான் என் ஃபேமிலி. எனக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, குழந்தை மாதிரி அடம் பண்ணாத மாரி. குழந்தை வீட்டை விட்டு போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இப்படி பட்னி கடந்தா உடம்பு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு வாய் சாப்பிடு. குழந்தைய தவிர வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியல. ஸ்ரீஜா,
மாறி அம்மா, என் கை மேலயும் தோள் மேலயும் கிடந்து சிரிச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பாதி உசுர என்னை விட்டு போன மாதிரி இருக்குமா. மாறி அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் கையில இருந்த குழந்தைய தப்பான ஆளுங்க வந்து பொய் சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அது நிச்சயமா உங்ககிட்ட தங்காது, உன்கிட்டே திரும்பி வந்துரும். கவலைப்படாதம்மா. நானும் அதான் சொன்னம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அக்கா, அம்மா சொன்ன மாதிரி அந்த குழந்தை மறுபடியும் உன் கைக்கே வரப்போகுது. அம்மா சொன்னா கேளுக்கா. சூர்யா மாமா திரும்பி வரும்போது கண்டிப்பா குழந்தையோட தான் வருவாரு. இங்க பாரு, தயவு செஞ்சு குழந்தைய நினைச்சு பயத்தை காய போடாத. எனக்காக ஒரு வாய் வாங்கிக்கோ மாறி. எனக்கு வேண்டாம் அக்கா. நீங்க எல்லாரும் எவ்வளவு சொன்னாலும் குழந்தைய கண்ணுல பார்க்காம எனக்கு சாப்பாடு இறங்காது. தப்பா நினைக்காதீங்க, என்ன விட்டுருங்க. மாமா, ஹஸ்பண்ட் சார். என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? குழந்தை எங்க? என்ன மாமா, குழந்தை இருக்க இடம் தெரிஞ்சுதா இல்லையா மாமா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். குழந்தை கடத்தப்பட்ட விஷயத்த எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. செக் போஸ்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் சொல்லி அலர்ட் பண்ணியாச்சு. காலையில விடியறதுக்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம கையில என்ன இருக்கு? தேவி அம்மாவை வேண்டிக்கிட்டு நம்பிக்கையா இருப்போம். நல்லதே நடக்கும். நடக்கும் நடக்கும். அக்கா, குழந்தை கிடைச்சிரும், நீ கொஞ்சம் சாப்பிடு. சிஸ்டர், ஸ்ரீஜா எப்படி நல்லவளா மாறிட்டா பாத்தீங்களா? இவெல்லாம் நல்லவளா மாறினதுனாலதான் நாட்டுல மழை பெய்ய மாட்டாங்குது. மாமா, அக்கா சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க தான் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கணும் மாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், டேய், என்ன பண்றீங்க? ராஸ்கல்ஸ், மறுபடியும் குழந்தை திருட வந்திருக்கீங்களா? நில்லுடா. அச்சோ, கதவை திறக்க முடியல. நில்லுடா. டேய், என்ன தைரியம்டா? ஏன் வீட்டுக்கு திருட வந்திருப்பீங்க? மாமா, டேய், வந்துருமா? எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ராஸ்கல்ஸ், அடிக்காதீங்க. திருட்டு ராஸ்கல்ஸ், குழந்தையை திருட வந்திருக்கீங்களா? ஐயோ, அடிக்காதீங்க மேடம், இல்ல மேடம். மேடம் விட்டுருங்க மேடம். ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, வலிக்குது. போலீஸ் இருக்கிற வீட்லயே நீங்க தைரியமா குழந்தையை திருட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆமா, ஆமா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வலிக்குது, வலிக்குது. ஐயோ, அம்மா. bloody rascals, மறுபடியும் வந்துட்டீங்களா? இனிமே உயிரோட நீங்கலாம் போகவே மாட்டீங்க. தீபா, இவனுங்களை ஏற்கனவே தெரியுமா உனக்கு? இவங்க தாமா குழந்தையை திருட பார்த்தாங்க. அடப்பாவீங்களா? இவனுங்க கிட்ட இருந்து தான் நான் குழந்தையை வாங்கிட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் குழந்தையை திருட வந்திருக்கானுங்க. எம காதகனுங்க,
இவனுங்கள உசுரோட விடக்கூடாது. போட்டு சாத்துமா. விடாத அடி. அம்மா தாயே, தெரியாம பட்டோமா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பா? அது என் பொண்ணு அகராதியிலே கிடையாது. இது வேறயா? இன்னைக்கு உங்களுக்கு சாவு தாண்டா. அடிமா, பாத்து சும்மா இருக்க. திரும்பிமா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஒட்டினால அடிக்காதீங்க. வரமாட்டோம், வரமாட்டோம். இனிமே இந்த பக்கம் வருவீங்க? வரமாட்டோம். இந்த திசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். போய் தொலைங்க. திரும்ப இந்த பக்கம் வந்தீங்க தொலைச்சிருவோம். நன்றிமா, உயிரோட விட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. அம்மா, கதவை திறந்து விட்டுருக்கம்மா. போங்கடா வெளிய. வந்துரு மாப்ள. ஓடு போ. ஐயோ, ஐயோ, போடா. ஐயம்மா, ஐயம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இந்த தடவை நாங்க ரங்கநாயகி அம்மாக்கு தான் ஓட்டு போடுவோம். என் பையன் கல்யாணத்துக்கு அவங்க தான் உதவி பண்ணாங்க. நான் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். என் பொண்ணு டாக்டருக்கு படிக்குது. அதுக்கு எல்லா உதவியும் ரங்கநாயகி அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, அண்ணே, வீட்டை ரிப்பேர் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா தம்பி, ஆமா. இந்தாங்கண்ணே, இந்த பணத்தை வச்சு வீட்டை சரி பண்ணியா? இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஓட்ட கிணறு சின்னத்துக்கு பார்த்து போடுங்க. கிணத்துக்கு தான்ப்பா போடுவேன். சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, மறக்காம போட்டுறேன். சரி, வரோண்ணே. போயிட்டு வாங்கடா. அண்ணே, இந்தாங்கண்ணே, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா தம்பி. எங்க அம்மா வைத்திய செலவு கூட ரங்கநாயகி அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாம போங்க. கண்டிப்பா என் ஓட்டு அவங்களுக்கு தான். சரிண்ணே, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா தம்பி. வரேண்ணே. வாங்க. நான் கரெக்டா ஓட்டு போடுறேன். வாங்க வாங்க. அண்ணே, சரிங்க தம்பி. மறக்காம அம்மாவோட கிணறு சின்னத்துக்கு போட்டுருங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு உங்களுக்கு மறக்க கூடாது. கவலையே படாதீங்க. கண்டிப்பா தம்பி, நான் போட்டேன் தம்பி. நீங்க போயிட்டு வாங்க. வாடா. வேலைக்கு வேணா அவனை கூப்பிட்டுக்கோங்க. சரிங்க. ரங்கநாயகி அம்மா தான் எங்க ஓட்டு. அதான் ஓட்டு போடுவோம். நீங்க திரும்பி போங்க. நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். கிளம்புங்க. போடுங்கம்மா ஓட்டு. கிணறு சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. இந்தாக்கா, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இதோ இந்த கிணறு சின்னத்துக்கு போட்டுருங்க. மறக்காம போட்டுருங்கக்கா. டேய் வாங்கடா. உன் ஓட்ட கிணத்துக்கு போடணும்னா? சரிங்க. டேய், சக்தி வரடா. அவ என்ன பாக்குறதுக்குள்ள மறடா மறடா மறடா. மறைக்கிறேன். இந்தா, மறைச்சு. டேய், உனக்கு மறைக்கவே தெரியல. நான் மறைக்கிறேன் பாரு. இப்போ அத கொடு. எப்படி மறைச்சேன் பாத்தியா? நானும் மறைச்சிட்டேன். அண்ணிடா. ஐயோ அண்ணிடா, எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, சேம் பிஞ்ச் Dress போட்டுருக்காங்க. அண்ணா அண்ணி பாத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? பணத்தை கொடுத்து போட்டு வாங்கலான்னு அலையறியே. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வட்டிக்கு பணத்தை கொடுத்து மத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாரிச்ச பணம் தானே இது. அள்ளி அள்ளி கொடு. ஆனா உங்க அம்மா ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்கவும் விட மாட்டேன். தேர்தல்ல நேர்மையா நின்னு ஜெயிக்கணும். அந்த தைரியம் உனக்கும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் இல்ல. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தப்பவே நீங்க தோத்து போயிட்டீங்க. அண்ணே, சக்தியா நீ ஏன்னா நம்மள இப்படி திட்டிட்டு போறாங்க? டேய், காதல் இந்த மாதிரி ஊடல் கூடல்லாம் சகஜம்டா. இத பார்த்தா ஊடல் மாதிரி தெரியலனே, கடும் மோதல் மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, இவன் சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள காதலும் மோதலுமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலோட அது கடும் மோதலா மாறிடுச்சுண்ணே. டேய் எப்பா, சும்மா இருங்கடா. அவ கோவம்லாம் எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் சரியாயிடும். நான் சரி பண்ணுவேன். வா, நம்ம வேலையை பாப்போம். எங்க போறோம்? வாங்கடா. ரங்கநாயகி அம்மாவுக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பணத்தை கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். வெற்றி தம்பி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது சக்தி. மா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெற்றி தம்பி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பணம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மீனாட்சி அம்மா ஜெயிக்கிறது கஷ்டம். உங்கள் ஓட்டு நான் கண்டிப்பா ஓட்டு அண்ணா, நமக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு வெற்றி வேட்பாளர் உங்கள் ஓட்டு நமது சின்னம். கிரி, இந்த வீட்ல இருந்து ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு போய் இந்த நோட்டீஸ் குடுறா. அம்மாவா? யார சொல்றனே? டேய், முட்டை கண்ணை வச்சிட்டு நிக்கிறா பாருடா, அவ்வளவுதான்டா சொல்றேன். போடா போய் குடு போ. அண்ணியவா? ஓகே, நான் எல்லாருக்கும் கொடுத்துறேன். இந்தாங்க, மறக்காம ஓட்டு போடுங்க. இந்தாங்க, சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நமது வேட்பாளர் அம்மாவுக்கு. இந்தாங்க, நீங்க போடுங்க. அம்மா, அண்ணே, எங்க அம்மாக்கு தான் ஓட்டு போடணும், சரிங்களா? அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? உங்க வீட்ல இருக்கிற அத்தனை ஓட்டும் எங்க அம்மாக்கு தான் போடணும். இந்தாங்க வச்சுக்கோங்க. வேணாமா? அண்ணி இந்தாங்க. அட இந்தாங்க நீ. நமக்குள்ள என்ன? அண்ணே, அன்னைக்கு வெறும் நோட்டீஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கான், பணம் எதுவும் கொடுக்கலையா? என்னண்ணே நீ? டேய், அவங்க கேக்கட்டும்டா, நான் கொடுக்குறேன். இவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்குடா கொடுக்க போறேன்? எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லு, அள்ளி கொடுக்குறேன்டா. அண்ணே, அண்ணி வேற IAS எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுங்க, அன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன நீ? அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்கிற நோட்டீஸ படிச்சு பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டோம், அடுத்த நிமிஷம் பணமழையா கொட்டுறேன். அவ்வளவுதான். அண்ணி படிச்சு பாருங்க. நீ எதிர்கால கலெக்டரமா, உங்களுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. நமது சின்னம் வெற்றி வேட்பாளர். நமது சின்னம் வெற்றி வேட்பாளர். உங்கள் ஓட்டு நமது சின்னம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னோட இந்த வேண்டுதலுக்கும் இதுவரைக்கும் நான் வேண்டின எல்லாத்துக்குமான பலனை அவருக்கே கொடுத்துறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில எல்லாமே அவர்தான். அவர் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அன்னைக்குதான் மோகன் ஐயா என்னோட கையை பிடிச்சாரு. இந்த ராதாவோட மோகன் ஐயாக்கு சுகம், அமைதி, முன்னேற்றம், அப்புறம் வெற்றியை கொடு. எல்லா கெடுதல்ல இருந்து அவரை காப்பாத்து. இந்த உலகம் முழுக்க நீங்க தான் கடவுள். ஆனா எனக்கு என்னோட மோகன் ஐயா மட்டும்தான் கடவுள். ஏன்னா அவர் தான் உங்களை அறிமுகப்படுத்தினாரு. அதுக்காகவாவது நீங்க என்னோட கடவுளை என்ன சந்திக்க வைக்கலாம்ல.
என்ன சொல்ற? அதெல்லாம் வேண்டாம். அம்மா, இவ்வளவு பெரிய விஷயத்தை ராதா கிட்ட எப்படி மறைப்பீங்க? அத மறைச்சுதான் ஆகணும். ஏற்கனவே அவளை கட்டி போட்டிருக்க. இப்ப இத நீ சொன்னா அவ அறுத்துக்கிட்டு போயிடுவா. இல்லம்மா, அப்படி எல்லாம் கிடையாது. எப்படி மேல இருக்கிற அந்த சூரியனோட வெளிச்சத்தை நம்மளால மறைக்க முடியாதோ, அதே மாதிரி மோகன் இங்க வரப்போற விஷயத்தை மறைக்கவே முடியாது. அப்பா, மோகன் இங்க வராரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் எப்படி உங்களுக்கு பிரசாதம் செய்வனோ அதே மாதிரி இந்த பாயாசம் என் மோகன் ஐயாவுக்கு கொடுக்கிற காணிக்க. நீங்க ருசி பார்த்து சொல்றீங்களா எப்படி இருக்குன்னு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப அவருக்கும் பிடிக்கும். அப்பா, பாட்டி. என் செல்லமே, என் தங்கம் மகாலட்சுமி. மோகன் 8 வருஷத்துக்கு அப்புறம் வரான்ல, அவனுக்காக நீ எதுவும் செய்ய மாட்டியா? பாட்டி, பாயசம் செய்ய சொல்லி என்ன உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. கதவை திறங்க பாட்டி. நான் எப்படி மோகன் ஐயாவை பாப்பேன்? பயப்படாத ராதா, உன்னால முடியும். பயப்படாத ராதா, உன்னால முடியும். பயப்படாத ராதா, உன்னால முடியும். கிருஷ்ணா, காப்பாத்து. கையில அடிபட்டுருச்சு. மோகன் ஐயா, ஐயோ, பாயசத்தை உள்ளே மறந்துட்டேன். பாட்டி சொல்றது கரெக்ட். ராதாவுக்கு மூளையே கிடையாது. இப்ப கதவு திறந்தே உள்ள போலாமே. மோகன் ஐயா வந்துட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பார்க்க லட்சணமா இருக்கமா தாமினி? காதம்பரி,
உண்மையை சொல்லட்டுமா, செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. எனக்கும் உன்னை விட்டா வேற யார் இருக்கா, நீயே சொல்லு. அப்போன்னு பார்த்து தெய்வமா வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்துருக்கியே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. அப்பா மோகன், நீ நல்லா இருக்கணும்பா. நீ கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான்ப்பா நாங்க நன்றி சொல்லணும். இந்த பிருந்தாவனத்தோட நம்பிக்கை நட்சத்திரமே நீதான்ப்பா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேத்திட்ட. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் அக்கா. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிருப்ப. உனக்கு அதெல்லாம் ஓகே தானா? நான் மத்தவங்க பேச்சை விட என் மனசு சொல்றதான் கேட்பேன். என் மனசு எப்பவுமே தப்பான ஒரு முடிவை எடுக்காத. ஐயரே, நிச்சயதார்த்த சடங்கு ஆரம்பிக்கலாமா? அது நீங்க வர்ற சந்தோஷத்துல பாயசம் பண்ணா, ஆனா மன்னிக்கிடும், பாயசம் கொட்டிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. பால் கீழே கொட்டுனா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல மோகன் ஐயாவோட முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? அம்மாடி, மோதிரத்தை கொண்டு வந்து கூட. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னயா நீ இதெல்லாம் எங்க வச்சா பேசுறது? நீ சும்மா இரு. யோ வேணாயா, எனக்கு ஒரே கூச்சமா இருக்குது. ஓகே ஓகே ஹனி. ஆனா மறுபடியும் சொல்றேன் தாத்தா, அப்படி ஒரு மூமெண்ட் திரும்ப யூனிவர்ஸ் எங்களுக்கு கொடுக்குமான்னு தெரியல. இது இன்னும் அழகா சொல்லணும்னா, there is no remedy for love but to love more. தாத்தா, அந்த மூமெண்ட எங்களோட கோல்டன் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் தான் சொல்லணும். அஞ்சல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அஞ்சல. அப்ப நான் இப்படி ஃபீல் பண்ணணும், அப்படியே என் பேரனும் ஃபீல் பண்றான் பாத்தியா? சும்மா இருங்க, எல்லாரும் இருக்காங்க. சரி, நம்ம ரூம்குள்ள போயிட்டு உனக்கு சொல்றேன். ஐயோ சும்மா இருங்க. யோ யோ தாத்தா,
each of those moments with my sweet honey is still in my mind. அது ஒரு divine love. ஆமாயா, நீ சொன்னாலும் சொல்லாங்காட்டியும் அக்காவோட ஆசீர்வாதத்தாலையும் அத்தையோட ஆசீர்வாதத்தாலையும் தான் இது அத்தனையும் நடந்துச்சு. சரி தாத்தா, ஹனி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா. அவளுக்கு ஒரு காஃபி போட்டு ஐயோ, எடுத்துட்டு வேணாயா, நானே உனக்கும் சேர்த்து கிரீன் டீ போட்டு எடுத்துன்னு வரேன். ஓகே ஹனி, அப்ப நான் ஒரு வேலை பண்றேன். நடந்த விஷயங்களை ஒண்ணு விடாம நான் என் டைரியில எழுத போறேன். என்னது டைரியா? என்னத்துக்கோசரம் டைரி எல்லாம் எழுதுறா? ஏய் ஹனி, நம்ம லைஃப்ல நடந்த மிகப்பெரிய விஷயம் அது. அத டைரியில எழுதி வச்சா அது எப்ப எடுத்து பார்த்தாலும் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம்ல. சரி, நான் ரூம்ல இருக்கேன். தாத்தா பாய். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அடியே ராணி, தாடிகாரனை இப்படி மாத்தி வச்சுட்ட. அம்மா ராணி, நீ மாத்திருவேன்னு தெரியும், ஆனா இப்படி மாத்துவேன்னு தெரியவே தெரியாதுமா. ஐயோ தாத்தா, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வேணாம். தமன்னா, இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தேன், எனக்கு பிபி ஷூட்டப் ஆகி வாய் வழியா இதயம் வெளியில வந்து விழுந்துரும். நான் கிளம்புறேன். தமன்னா மாமா வாங்க. சித்தார்த்தை ஏமாத்தி அவன் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னோட அந்த கனவை நான் பலிக்கவே விட மாட்டேன்டி. அது மட்டும் இல்ல, நீ வந்த இடத்துக்கே உன்னை நான் துரத்தி அடிக்கல, என் பேரு தமன்னாவே இல்ல. அந்த ஆண்டவனே எங்க பக்கம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் முட்டாள், சென்னை ஃப்ளைட் கிளம்பிடுச்சுனா அவ எப்பறம் அங்க இருப்பா? ஃப்ளைட்ல போயிருப்பால. அப்படிதானே நாங்களும் நினைச்சோம். விசாரிச்சு பார்த்தா ஹலோ சார், நான் கண்டோன்மெண்ட் சந்திரன் பேசுறேன் சார். சொல்லு சந்திரா. சார், நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒண்ணு சென்னைக்கு ஃப்ளைட்ல போறதுக்காக டிக்கெட் எடுத்திருக்கு சார். சரி, அந்த பொண்ணு அந்த ஃப்ளைட்ல போச்சா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். பேர் என்னன்னு சொல்லு. பேரு காவேரி, இல்லைன்னா மகான்ற பேர்ல புக் ஆயிருக்கோம் சார். மகா காவேரிங்கிற பேர்ல டிக்கெட் யாருமே புக் பண்ணலையே. காவேரி ஃப்ளைட்லயும் போகல, வீட்லயும் இல்ல. அப்ப எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக கூட ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஃப்ராடு கண்டிப்பா பண்ணிருப்பா. டேய், லைன்ல இருக்கியாடா? இருக்கண்ணே. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவ ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லி நம்மளை சுத்தல விட்டுட்டு அவ கார்லயோ இல்ல பஸ்லயோ தான் போயிட்டு இருக்கணும். நீ நம்ம பசங்களை கூட்டிக்கிட்டு ஹைவேஸ்ல இருக்கிற எல்லா டோல்கேட்லயும் போய் செக் பண்ணு. சரிண்ணே, இப்பயே கிளம்புறோண்ணா. சரி. ஹேய், வாடா போலாம். போலாம். விக்கி, அமுதாக்கு என்னாச்சு? ஏன் கூட சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு உன்னை அனுப்பி வச்சிருக்கா? சென்னை வரத்துக்கு அவளுக்கு விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ, விருப்பம் இல்லையாவா? மேடம், அவ வரதுக்கு ரெடியா தான் இருந்தா, ஆனா அவங்க வீட்ல தான். என்ன அவங்க வீட்ல சென்னைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன அவள? அட, போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா அவங்க? நீங்க வேற மேடம். அமுதா முருகனை பார்க்க சென்னைக்கு போறேன்னு சொன்னதும் காளிமுத்தண்ணன், வேணி அண்ணி, செல்வி மொத்த குடும்பமும் பொட்டி தூக்கிட்டு கிளம்பிருச்சு. நாங்களும் வரோன்னு கிளம்பிட்டாங்களா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னவா, நீங்க இருக்கிற பிரச்சனையில நீங்க அவங்களையும் சுமந்துக்கிட்டு சென்னை போக முடியுமா? அதான் காவேரி மேடம் சென்னைக்கு போற ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அமுதா போய் சொல்லி சமாளிச்சிருச்சு. அவங்களுக்கு தெரியாம என்னையும் அனுப்பிச்சு வச்சிருச்சு. ஏன் மேடம், அமுதா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிச்சே, பேசலையா? இல்ல, அவ பண்ணிருப்பா. நான் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஏன் மேடம்?
நாமளே திருட்டுத்தனமா தானே சென்னைக்கு போறோம். போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போக முடியுமா? ஓ, எனிவே சிவா அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவர் ஆளுங்களெல்லாம் அனுப்பி ஏர்போர்ட், ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலயும் தேட சொல்லிருப்பாரு. ஏன் மேடம், அப்ப நாம முருகனை பார்க்க சென்னைக்கு போற விஷயம் சிவா ஐயாக்கு தெரியுமா மேடம்? அதெல்லாம் தெரியும். முதல்ல நான், அண்ணா, அண்ணி 3 பேரும் சேர்ந்து போறதுக்கு தான் ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டிருந்தோம். ஓ, அதுக்கிடையில தான் சிவா அண்ணன் வந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? ஆமா. அமுதா என்கிட்ட சொல்லும்போது கூட சென்னைக்கு ஃப்ளைட்ல தான் போறேன்னு சொல்லுச்சு. அது கூட பொய் தான் விக்கி. சிவா அண்ணனை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லி வச்சிருந்தேன். இப்போ நம்ம கார்ல போறது கூட தெரியாம அவங்க நம்மள இப்போ ஏர்போர்ட்ல தேடிட்டு இருப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மாயா, தட்டுல இட்லி வச்சு உருட்டிக்கிட்டு இருக்க. வேலை எதுவும் இல்ல, அதான் இட்லி வச்சு விளையாடிட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? நானே கை எரிச்சல்ல எடுத்து வச்சு சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்ன பண்றேன்னு கேக்குறல? கொழுப்பு தாண்டா உனக்கு டப்பா. ஆமால, நீ நம்ம காதலுக்காக தீச்சட்டி எடுத்தேல, நான் எப்படி அதை மறந்தேன்? இப்போவாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். மாயா, உன் லவ்வர் நான் பக்கத்துல இருக்கிறப்போ நீ எதுக்கு சாப்பிடாம இவ்ளோ கஷ்டப்படணும்? ஏன் என் கையில இருக்கிற காயத்தை மாயமாக்க போறியா என்ன? அதெல்லாம் முடியாது. நான் என்ன மந்திரவாதியா என்ன? ஆனா ஒன்னு செய்ய முடியும். உன் கையை யூஸ் பண்ணாம உன்னை சாப்பிட வைக்க முடியும். லூசா நீ? அது எப்படி கையை யூஸ் பண்ணாம? கையை யூஸ் பண்ணிதான், ஆனா உன் கையில இல்ல, என் கையில. ஏய், என்ன விளையாடுறியா? நான் எதுக்கு விளையாடணும்? வாயத்துற சாப்பிடு. ஏய் சீனு, என்ன பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன் கையில காயம் இருக்கு, அதனால ஊட்டி வர்றேன்னு நினைப்பாங்க. இந்தா சாப்பிடு. நினைப்புதான், அதெல்லாம் சான்ஸ் இல்ல. நானே பாத்துக்கிறேன், விடு. ஏய் மாயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? வாயத்துற சாப்பிடு. வேண்டாம் சீனு, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். குடு. நீ அட்ஜஸ்ட் பண்ணதை தான் நானும் பார்த்தேனே. அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்ன மாயா, உன்னை நேசிக்கிறவனா நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேல? வாய தர. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்ன ஆச்சு? இரு, ஒரு நிமிஷம் இரு.
இந்தா குடி குடி குடி. ஆ கூச்சப்படாம சாப்பிடு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீனு? என்ன சாரு? என்னவா? நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ இத கேக்குறியா? மாயாவுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். அவ்வளோ தைரியமா ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஓ மாயாவுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். இது ஓகேவா? எதுக்காக நீங்க அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் அவளுக்கு கை இல்ல? கையெல்லாம் இருக்கு, ஆனா தீச்சட்டி எடுத்ததுல புண்ணா இருக்கு. அந்த கைய வச்சுக்கிட்டு என்னால சாப்பிட முடியல. அதான் சீனு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சாரு இது என்ன பெரிய தப்பு? நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பா? எல்லாமே தப்புதான். சீனு, உங்களை நான் கட்டிக்க போறேன். நீங்க எப்படி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கலாம்? முடியலன்னா இந்த வீட்டு ஆளா இல்ல, வேற யார்கிட்டயாவது ஊட்ட சொல்ல வேண்டியதானே? உனக்கு சீனு தான் கிடைச்சாரா? ஏ சாரு, இப்ப எதுக்கு சத்தம் போடுற? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க பண்றதெல்லாம் தப்பா தெரியல, நான் கேக்குறதுதான் தப்பு இல்ல? சாரு சாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? சித்தப்பா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. மாயா தீச்சட்டி எடுத்ததுல கையெல்லாம் புண்ணாயிடுச்சாம். இவரு அவளுக்கு ஊட்டி விடுறாராம். இத கேட்டா நான் கத்துறேன்னு சொல்றாரு. மாமா சாப்பிட கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நான் அவளுக்கு இட்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இவ இப்படி கத்துறா. அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு சாரு நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன சித்தப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவர் எனக்கு புருஷன் ஆக போறவரு. இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்து அவளுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னடா சொல்ற அவ? அம்மா, மாயா கையில ஏதோ காயமாயிருக்கு. சீனு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவ கத்திக்கிட்டு இருக்காமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாருங்க, போன் அடிக்குது. அவங்களதான் இருக்கும். போனை எடுங்க. உங்க தங்கச்சியா தான் இருக்கும். எடுத்து பேசுங்க. ஜானகி, யார் போன்? சந்தியா. வாழ்க்கையில யார வேணாலும் மன்னிக்கலாம். சொந்த குடும்பத்துக்கு கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்றவங்களை மட்டும் மன்னிக்கவே கூடாது. இல்லங்க, அவ ஏதோ தெரியாம. இல்ல ஜானகி, நல்லா தெரியாம பண்ற தப்பில்ல ஜானகி. திட்டம் போட்டு உங்க முகத்தெல்லாம் கரிய பூசிட்டு போயிருக்காங்க. அவளால நீ இழந்தது கொஞ்ச நஞ்சம் இல்ல. மானோ மரியாதையோட வாழ்ந்த ஒருத்தரோட மானத்தை வாங்கியிருக்கா.
அந்த வேதனையில அவர் உயிரையே விட்டிருக்காரு. ஒரு சம்பவம் ஒருத்தர் உயிரையே வாங்கியிருக்குன்னா அந்த சம்பவம் மன்னிக்க கூடியதா இருக்கவே இருக்காது. அவரோட வலியும் வேதனையும் நேர்ல பார்த்தவதானே நீ. உன்னால எப்படி அவளை மன்னிக்க முடியுது? எனக்கு உங்க 2 பேரோட பாசத்தை பத்தியும் நல்லா தெரியும். அந்த பாசத்துக்கு கொஞ்சமும் குறைஞ்சதுல உங்க அப்பா உங்க 2 பேர் மேல வச்சிருந்த பாசம். நீங்க 2 பேரும் தான் உலகம்னு வாழ்ந்தவர் அவரு. அவரோட நெஞ்சு மேல ஏறி மிதிச்சவ உன் தங்கச்சி. உனக்கு யார் முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏதாவது வேணுமா ஏதாவது வேணுமான்னு நீ எப்பவும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்ப. நான் அப்ப பதில் சொல்லல, ஆனா நான் இப்ப சொல்றேன். எனக்கு வேணுங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். என்னோட மானம் மரியாதைக்கு எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது. அதுதான் என்னோட ஒரே சொத்து. அது என்ன விட்டு போகாம மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். மானம் மரியாதை போயிருச்சுன்னா அது என் உயிர் போனதுக்கு சமம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நியாயமா பார்த்தா எங்க எல்லார விட உனக்கு அவங்க தான் முக்கியமா இருக்கணும். இல்ல மாறா, என்னால இப்ப அப்படி யோசிக்க முடியாது. எனக்கு நீ தான் முக்கியம். நீ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் செஞ்சிருக்கிறதெல்லாம் அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்கல. எல்லா தம்பியும் உன்ன மாதிரி இருப்பானான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்ன மாதிரி ஒரு தம்பி எவனுக்கும் கிடைக்க மாட்டான். உன்னை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்தேன்னு வை, அதை விட பெரிய துரோகம் எதுவும் இல்லை. டேய், நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். ஸோ உனக்கு எப்படா புரிய வைப்பேன்? இங்க பார், இப்போ ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் சண்டைன்னு வச்சுக்கேன், அப்ப நான் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அப்புறம் தான் நீ. ஏண்டா எனக்காக கொலைப்பழியவே சம்பந்தம் நீ? உன் பொண்டாட்டிக்காக என்ன தூக்கி போட்டுருவியா நீ? இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. டேய், அப்படி இல்லடா. ஏன்டா திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிற? இல்லடா, அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். கடவுளே, உனக்கு எப்படி? சரி, இங்க பார், நான் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அண்ணனை கொண்டிருக்கேன். அண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த ராஜேஷையும் கொண்டிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கொலைகாரன், அதுவும் அவங்க வாழ்க்கையை அழிச்ச கொலைகாரன். அப்புறம் என் மேல கோபம் இல்லாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? நீ ஏன் சொல்லு? அதை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து சரி பண்ணணும். சரிடா, நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும். அதுக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாளே, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவங்க தான் முன்னாடியே ரொம்ப தெளிவா அவங்க முன்னாடி வர வேணாம்னு சொல்லியிருக்காங்களேடா. நான் ஒருத்தன் அவசரப்பட்டு அவங்க முன்னாடி போய் நின்ட்டேன், அதனால தான் அவங்க கோவப்பட்டாங்க. இதை பார், நடந்ததெல்லாம் மறக்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்லடா. டேய், நீ என் தம்பி. இந்த வீட்டுக்கு வந்தா உன்னை பார்க்க வேண்டி வரும்னு எல்லாம் தெரிஞ்சுதானே அவன் என்ன கல்யாணம் பண்ணா? அப்புறம் என்னடா? டேய், அண்ணியும் அவங்க குடும்பத்தையும் நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சோம், மறந்துட்டியா? எத்தனை தடவை அன்னிக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ட்ரை பண்ண. அதுவும் இந்த கல்யாணம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம். அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம தான் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நான் ஒரு முட்டாள், என்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். டேய், அப்படி சொல்லாதடா. டேய், நீ இல்லைன்னா நான் இல்லடா. என் வாழ்க்கையில எதுவுமே இல்லடா. என் நேரம் நான் ஜெயில கடந்திருப்பேன்.
அப்பா என்ன முழுசா வெறுத்திருப்பாரு. அடே வானா அமைதியார். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் அப்படித்தான்டா இருப்பேன். உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஒரு தப்பும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாத உன் மனசு நோகிறத நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால அப்படி இருக்க முடியாதுடா. என்னால அப்படி இருக்க முடியாது. இல்ல சொல்லு. இப்பவே நான் போய் கண்மணி கிட்டயும் குடும்பத்துக்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். டேய் சொல்லிடுறேன்டா. சரி இரு, சொன்னா கேள். டேய் என்னடா வாழ்க்கை ஆரம்பிக்கிறக்குள்ள எண்டு கார்டு போட்டுருவ போல. இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டனா நானு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ஒன்றும் பேசக்கூடாது அவ்வளவு தானே? நான் பேசவே இல்லப்பா, வாயே திறக்க மாட்டேன். போதுமா? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோ. டே ராகவா, தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லிடாதடா. எனக்கா இதை மட்டும் பண்றா, இந்த ஒண்ணு மட்டும் பண்றா. ஏதாவது சொல்றா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கண்மணி, ரொம்ப தப்பு. வீட்டுக்கு வந்த முதல் நாளே அதுவும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த தம்பியை கை நீட்டி அடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? கண்மணி, நீங்க வாழதான் வந்தியா இல்ல வேற எதுவும் பிளான் வச்சிருக்கியா? என்ன பேச்சு பேசுற வீரா? பின்னமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவ என்னடானா அதை பத்தி எதுவும் யோசிக்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. மா பாருங்கம்மா, அவ கண்ணை பாருங்க. தப்பு செஞ்ச பயம் கொஞ்சமாவது அவ கண்ணுல இருக்கா? கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு, அடுத்து என்னடா பண்ணலான்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குமா? என்னடி இவ சொல்ற மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிறியா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. அப்ப நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. அவன் ஏதாவது செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் எதுவுமே செய்யல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த குடத்தை வாங்கியிருக்கான். அவனை எதுக்கடி அடிச்ச? ஆமா, அவன் எதுவுமே செய்யல, பாவம், ரொம்ப அப்பாவி. எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நம்ம அண்ணனை கொன்னவன், என் ராஜேஷ கொன்னவன், அதுவும் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ரோட்ல அப்படியே விட்டுட்டு போனவன், அவனெல்லாம் என்ன செஞ்சாலும் தகும். நம்ம பகையை காட்டுற இடம் இது கிடையாது கண்மணி. நீ இங்க பாண்டியனோட தங்கச்சி மட்டும் இல்ல, ராகவனோட பொண்டாட்டி. அந்த மாறனுக்கு அண்ணி, அது என்னைக்கும் மறந்துடாத. அதனால்தான் சொல்றேன், நீ பண்ணது தப்பு. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த மாமா, இப்ப அவர் தம்பி மேல கை வச்சதும் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டாரு. கண்மணி, உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா உன் வாழ்க்கை எங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அண்ணன் இப்ப உயிரோட இருந்திருந்தாலும் இததான் சொல்லிருக்கோம். ஏண்டி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த பிடிவாத குணம்? உனக்கு கீழே இன்னும் 2 பேர் இருக்காங்கங்கறத மறந்துடாத கண்மணி. நீ பண்றதையெல்லாம் பாக்குறப்ப நீ எங்க கூட திரும்பி வந்துருவியோன்னு பயமா இருக்கு கண்மணி. வேணாம் கண்மணி, பேசாம நீ மன்னிப்பு கேட்டு, அதான் உனக்கு நல்லது. மா நீ தள்ளுமா. பின்ன என்னடி வா, இங்க பாரு கண்மணி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. எவ்வளவு அவமானம், அது எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து நிக்கிறோம்னா அது உன் நல்லதுக்காக தான், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ராஜேஷ மறந்துட்டு நீ ராகவ் கூட சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டமோ. கண்மணி, உன்னை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அம்மா, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.